ஹாய் நண்பா. தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறை, மாநில நெடுஞ்சாலைத்துறை, தமிழ்நாடு வனத்துறையான வன வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு மின் விநியோக கழகம் அதாவது டிஎன்இபி, அதே மாதிரி மாநில போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி, இந்த மாதிரி ஒரு 17 துறைகள் வாரியாக நம்ம தமிழகத்தில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1910 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகளை டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில் பண்றாங்க. ஐடிஐ அண்ட் டிப்ளமோ லெவல் போஸ்ட், ஆனா டிகிரி வரைக்கும் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனான டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல், அதாவது டிப்ளமோ படித்தவங்க ஐடிஐ படித்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. ஆனால் டிகிரி படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சுட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. அப்போ டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு இந்த ஜாபுக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 54 விதமான பதவிகள் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து ஜூன் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 12. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாதுங்க, எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அண்ட் தென் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எக்ஸாமுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி காமன் சிலபஸ் கேட்பாங்க. பேப்பர் 2 வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் கிட்டத்தட்ட 1910 வேகன்சி, 17 துறைகள் வாரியாக 54 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பதவிகளுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பரில் கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு பேப்பர் 2ல வருது. ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி, அதுக்கப்புறம் செப்டம்பர் 11, அதுலேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெடில் வேலைவாய்ப்பு இருக்குது, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துறையான ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சி துறையில் வேலைவாய்ப்பு இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி மாவட்டங்கள் வாரியாக ஊரக வளர்ச்சி துறையில் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாநில நெடுஞ்சாலைத்துறை, அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசினுடைய ஹைவே டிபார்ட்மெண்ட், அங்கே ஒரு 41 வேகன்சி ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வீட்டு வசதி வாரியத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு, சர்வேயர் கேட்கறாங்க, ஒரு 10 வேகன்சி. அண்ட் தென் ஜூனியர்ல ட்ரைனிங் ஆஃபீஸர், ஜேடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 46 வேகன்சி, 10 வேகன்சி, 86 வேகன்சி, இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஜாபுக்கு தான் நிறைய வேகன்சி அலாட் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் வேகன்சி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க, ஒரு டிசிப்ளின் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வேலை வாய்ப்பு இருக்குது, ஒரு 26 வேகன்சி. தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு 35 வேகன்சி. இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு, டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் டிவிஷனில் வந்து ஒரு 18, கோயம்புத்தூர் டிவிஷனில் ஒரு 55, சேலம் டிவிஷனில் ஒரு 11, இந்த மாதிரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வந்து கேட்டிருக்காங்க மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஒரு ஜாபுக்கான வேலைகளை தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கெல்லாம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே ஒரு 18,000 ரூபாய். அதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் சாலிடாக ஏர்ன் பண்ணலாம். ஐடிஐ படித்தவங்களுக்கு சொல்கிறேன். சேம் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு 35,000 40,000, இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் பே ப்ளஸ் தமிழக அரசு படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். 30,000 40,000 வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் எல்லாருமே எதிர்பார்த்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்இபியில் வரக்கூடிய டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாபுங்க. எல்லாருமே இந்த ஜாபுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 656 வேகன்சி இந்த டிஏ கேட்டகரியில் இருக்குது.
அதே மாதிரி ஏஇ வேலை வாய்ப்புகள் தனியாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஎன்இபியில் வரக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பேசிக் பே 21,100 ரூபாய். அலவன்ஸு சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 40,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கான வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் பொது பிரிவினர்கள் அப்படின்னா 47 வயது, அதே மாதிரி 32 வயது, இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி இவங்க எல்லாருக்குமே வயது வரம்பே கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எவ்வளவு வயது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட் கிரேட் 1ல் வரக்கூடிய இந்த வேலைகளுக்கு எம்எஸ்சி, பிஎஸ்சி இதில் வந்து கெமிக்கல் டெக்னாலஜி அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் நீங்கள் கெமிக்கல் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில ஜாபுக்கு டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன். இது வந்து டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஜாப் தான். ஆனால் டிப்ளமோ படிக்கலனாலும் நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சியில் அந்த டிசிப்ளின் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த கெமிஸ்ட் கிரேட் 1 கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கு வந்து குறைந்தது 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற ஜாபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் சர்வேயர் ஜாபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இல்லைனா மைனிங் எடுத்து படிச்சிருக்கணும். கண்டிப்பாக மைன் சர்வேயர் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஜாப் தான். அதே மாதிரி பிடெக் டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க அதே மாதிரி அந்த டிசிப்ளினில் நீங்கள் பிடெக் ஆர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசுங்க. ஃபுல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு காமனாக சொல்கிறேன், டிப்ளமோ படித்தவங்க அதில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. ஐடிஐ படித்தவங்க அதுலேயுமே நிறைய ட்ரேடில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சில டிகிரிஸ் அதே மாதிரி பிடெக் படித்தவங்களுக்கும் இங்கே நிறைய டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்த்த இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஎன்இபி வேலைகளுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பிஇ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பிஇ படித்தவங்களுக்கு தனியாக வேலைகள் விட்டுருக்காங்க. அதை தான் நான் 2 days பிஃபோர் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கக்கூடிய லிங்கை கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் எழுதணும். பேப்பர் 1 வந்து உங்களுக்கு காமன் சிலபஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், கட்டாய தகுதி தேர்வு, தமிழ் வழி கட்டாய தகுதி தேர்வு எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க. இந்த பார்ட் ஏல எழுதக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் வாங்கினா மட்டும்தான் பேப்பர் 2வே உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் பேப்பர் 2க்கு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலை, அதில் ஒரு குவாலிஃபைங் மார்க் எடுக்கல அப்படின்னா பார்ட் பி பார்ட் சியில் திருத்தவே மாட்டாங்க. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பார்ட் ஏல வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அது ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஒரு 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 150 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி காமன் சிலபஸான ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பேப்பர் 1 ஒரு டேட்டில் நடக்கும், பேப்பர் 2 வேறு ஒரு டேட்டில் நடக்கும். பேப்பர் 2 வந்து செப்டம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் தான் இருக்கும். அந்த தரத்தில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தான் சொன்னேன், டிகிரி வரைக்கும் படித்தவங்க டிப்ளமோ ஐடிஐ லெவலில் கேட்கக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சமாக எஃபோர்ட் போட்டு படித்தாலே இந்த ஒரு எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும். இந்த பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் கேட்பாங்க அண்ட் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் டிப்ளமோ ஐடிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பாங்க. ஒரு சில ஜாபுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் தமிழ்லையும் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் இந்த ஜாபுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டிப்ளமோ தமிழில் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஐடிஐ கூட தமிழில் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஜாபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஸ்டின் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்லையும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஆனால் ஒரு சில பதவிகளுக்கு தான். ஆனால் எல்லா பதவிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் கொஸ்டின் பேட்டர்ன் அவைலபிளாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஓடிஆர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா
டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணால் போதும். நீங்கள் நியூ யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதற்கு வந்து ஒரு 150 ரூபா ஃபீஸ் போட்டிருப்பாங்க. மற்றபடி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஆனால் நிறைய வகுப்புகளுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துடும். சரிங்களா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எண்டில் டீடைல்டு சிலபஸ் இருக்குது. ஸோ ஒரு செக்ஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க, டிசிப்ளின் வைஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சிலபஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் போட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், டிகிரி வரைக்கும் படித்தவங்க டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஜாபுக்கு எலிஜிபிள் தான். டிகிரி வரைக்கும் படித்தவங்களால இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க. ஒரு பெஸ்ட் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் கொடுக்குற புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். சரிங்களா? இன்டர்வியூ இல்லாமல் வந்திருக்கு. எக்ஸாம் மட்டும் நீங்கள் நல்லபடியாக எழுதினா போதும். எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். OMR பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னா Instagram ID டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.